வாக்குத்தத்தம் உன்னுடையது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கும் மனிதர்களில் அநேகர் மனுஷர்களை பிரியப்படுத்தவும் மனுஷர்களுக்கு பயந்து நடக்கவும் செய்கிறார்கள். ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தால், ஏதோ ஒரு குறை அவர்களுக்கு இருக்கிறது, ஏதோ தவறு செய்திருப்பார்கள். அதே போல பணபலம், அதிகாரம், ஆட்கள் பலம் இருப்பவர்கள் மதிக்கப்படுகின்றனர், மக்கள் பயப்படுகின்றனர். இந்த சூழ்நிலையில் வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இன்றைக்கு மனிதர்களுக்கு பயந்து நடப்பது நமக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதே நேரம் கர்த்தரை நம்பி நிற்போமானால் அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். எந்த சத்துருவின் கிரியைகளும் சேதமும் தீங்கும் நம்மை அணுகாதபடி அவர் காத்து கொள்வார். அவரை நம்பி நின்ற ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவரை நம்பின தாவீது உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு உன்னுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? கர்த்தரை நம்புகிறாயா? மனிதர்களை நம்புகிறாயா? கர்த்தரை நம்பினில். அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவரை நம்பினவர்கள் திடமாயிருப்பார்கள். இன்றைக்கு நீயும் கர்த்தரை நம்பினில். அவர் உன்னை பாதுகாப்பார், அவர் உன்னை உயர்த்துவார், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆதார வசனம்: மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவன உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29:25.